சாய்ராம். அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகராஜுக்கு ஜெய். போன அத்தியாயத்தில் திரு சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எந்த மாதிரி நிறைவேறப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். பக்தியோடு அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதலுடன் ஏற்றுக்கொள்வார் பாபா. பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவார். பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலான பண்புகள் அமையப்பெற்ற பிரிதொருவர் எவரும் இலர். இவரை சிந்தாமணி கல்லுக்கோ அல்லது கல்ப விருட்சத்திற்கோ அல்லது காமதேவியருக்கோ ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கும். ஆனால் சத்குருவோ கருத்திற்கு இயலாத, ஆராய்ந்து அறியதற்கு இயலாத மெய்ப்பொருளாம் விலை மதிப்பற்ற பொருளை நமக்கு கொடுப்பார். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சத்துடன் விளங்கிய ஒரு பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் ஏராளமான செல்வம், வீடு, வயல், நிலம் எல்லாவற்றை இருந்தது. பல வேலையாட்கள், சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவோட புகழ் அவர் காதுக்கு வந்தது. அவர் தன்னோட நண்பர் ஒருவர்கிட்ட தனக்கு எந்த விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை. எனினும் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்ட போவதாகவும், அங்கனம் அவர் அதை பெற்றால் அது தன்னை நிச்சயம் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவதாகவும் என்று கூறினார். அவர் நண்பர் பின்வருமாறு சொன்னார்: பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் சிறப்பாக மனைவி, மக்கள், செல்வம் என்னும் கவனங்களுக்கேயே முழுமையாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே கிடையாது. ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஐயா மனிதராகிய உம்முடைய பிரம்ம ஞான நாட்டத்தை யாரோ திருப்தி செய்ய முடியும்? தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தவே இல்லை. அவர் போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷீரடிக்கு வந்து சேர்ந்தார். மசூதிக்கு போனார். சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமுமின்றி தங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கேன். எனது பிரயாணத்தால் ரொம்பவும் களைப்பாக இருக்கேன். நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சி எல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நிர்வகிக்கப்படும். பாபா அப்போது என்ன சொன்னார்? ஓ எனது அருமை நண்பா, ஏன் கவலை உறுகிறாய்? நான் உடனே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தையும் ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேவ ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, வியாதி நிவாரணம் இந்த மாதிரியெல்லாம் தான் என்னை கேட்டிருக்கா. பிரம்ம ஞானத்தை யாருமே இன்னி வரைக்கும் என்கிட்ட கேட்கல. கேட்பவர்களுக்கு பஞ்சமும் இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்ம ஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை நான் அதிர்ஷ்டமும் புனிதமாகவும் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தை அதன் அனைத்து சுற்று சூழல்களுடன் பின்னால் சிக்கல்களுடனும் தெரிவித்து விளைவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரே அங்கு அமரும்படி செய்து பிரிதோர் உரையாடலிலே இவ்விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறுக்கச் செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு, நந்து மார்வாயிடம் போயிட்டு ஒரு 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வா அப்படின்னு அனுப்பினார். பையன் போயிட்டு திரும்பி வந்துட்டான். அவன் போட்டி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு, அவன் வீடு போட்டி இருக்குன்னுட்டுன்னு. பின்னர் பாபா மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி அனுப்பினார். இந்த முறையும் பையன் வெற்றி பெறவில்லை, திரும்பி வந்து விட்டான். இந்த பரிசோதனை 2-3 முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது. அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயங்கிக் கொண்டிருக்கிற அவதாரமாகும். அந்த அற்ப தொகையான 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது?
அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவையில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுவதையும் தெரிந்து கொண்டே இருந்தார். இம்முறையாக பிரம்மத்தினை எய்த வைக்கின்றவருக்கு ஓர் சோதனையாக மேற்கொண்டார் போலும். அப்பெருந்தொகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றை தன் பையில் வைத்திருந்தார். அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் 5 ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் பெரும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்கவே மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத் தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார். அப்படி இருந்தும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ முடியல. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்புகிறார். அப்பெருந்தொகையிடம் திரும்பி, நல்லதையா, உமது பையில் 5 ரூபாய் போன்று 50 மடங்குள்ள உருவில் பிரம்மம் இருக்கிறது, அதாவது பணக்கட்டு. அவற்றை தயவு செய்து வெளியே எடு அப்படின்னார். பெருந்தொகையும் நோட்டுகளின் கற்றை எடுத்து பையிலிருந்து வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணிய போது அவரது வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாய் என 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். பாபாவின் எங்கும் நிறைவேறவை கண்ணுற்று அவர் மனமுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார். அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டிக்கொள், அதாவது கரன்சி நோட்டுகளை எடுத்து வைத்துக்கொள். ஒரு பேராசையை நீ முழுமையாக விட்டொழித்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும்? தனது கர்மங்களின் விலையால் அடையக்கூடிய பழக்கத்தின் அல்லது பயனின் ஆசையின்றி விடுபடாமல் அவைகளின் மேல் வெறுப்புறமாகவும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. ஆத்மானுபூதியை பெறுவதில் அகங்காரம் முழுவதையும் நிறுவப் பெற்று புலன் உணர்வு பொருள்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை. எவனுக்கும் அவன் விரும்புவதை தான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். தங்களது வீட்டை துறந்து காடுகளில், குகைகளில், துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை. எப்பொழுதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாய்பாபா வகையை சார்ந்தவர். அவருக்கு வீடு இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, செய்மை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் 4-5 வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்பொழுதும் வேப்பமரத்தடியில் வாழ்ந்தார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கென நடக்க பழக வேண்டுமென போதித்தார். கடற்காட்சியை பெற்றவின் மக்களின் சுபஷத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பதரிது. சாய்பாபா இவர்களெல்லாம் தலையானவர். எனவே ஹெமத் பந்த் பின்வருமாறு கூறினார். இத்தகைய அசாதாரண அறிவல்லலை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கல் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, துயரலாகி அவர்களின் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.